உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமையும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் முக்கியமாக 4 ஸ்தானங்களை பார்க்கணும். லக்கணங்கிற 1ஆம் இடம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடம், அதனால் அதிபதி குடும்பாதிபதி, களத்திரஸ்தானங்கிற 7ஆம் இடம், அதனுடைய அதிபதியே களத்திர ஸ்தானாதிபதி, அதுக்கு காரக கிரகம் சுக்கிர பகவான், அடுத்து 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் ஆகிய இந்த 4 இடங்களை அவசியம் ஆய்வு செய்து பார்க்கணும். இந்த 4 இடங்களை 4 இடம் அதனுடைய அதிபதிகள், அடுத்தபடியாக தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான், குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு பகவான். ஓகேங்களா? எப்போ இதையும் அவசியம் பார்க்கணும். இப்போ இதில் குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் யோகமான மனைவி அமையணும் அப்படின்னா 7ஆம் இடம் சுத்தமானால் எல்லோருக்கும் நல்லவன்பாங்க. அப்போ 7ஆம் இடத்துல எந்த பாவக்கிரகம் இல்லாமல், அதே மாதிரி 7ஆம் இடத்தை எந்த பாவக்கிரகங்களும் பார்க்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரங்களில் 7ஆம் அதிபதி இயற்கை சுபக்கிரகங்களாக இருந்தால் அவை 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைகளில் இருக்கிறது சிறப்பு. ஓகேங்களா? அதுலேயுமே சில நேரங்களில் உபயலக்கணங்களாக இருந்தால், ஏன்னா 7ஆம் இடம் பாதகஸ்தானங்கிறதுனால அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறது சாதகருக்கு அந்த தசாகாலங்கள் வரும்போது பாதிக்கும். அதனால் பொதுவாக 7ஆம் இடம் சுத்தமாக இருந்து 7ஆம் இடத்தை எந்த விதமான பாவக்கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, அல்லது அந்த இடத்த பார்க்கக்கூடாது. அடுத்த இது இல்லாமல் அந்த களத்திர ஸ்தானாதிபதி பாவக்கிரகங்களாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. உதாரணமாக கடகலக்கணமாக இருந்த சனி 7ல் இருக்கிறதோ, அல்லது சிம்மலக்கணமாக இருந்த சனி 7ல் இருக்கிறதோ, அதே மாதிரி ரிஷபலக்கணத்துக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதோ, துலாலக்கணத்துக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதோ, இதெல்லாம் நல்லதில்லை. ஓகேங்களா? இது போன்ற நிலைகளில் இருக்கிறப்ப நல்ல மனைவி அமைவதில்லை, யோகமான மனைவி அமைவதில்லை, சிக்கல்கள் உண்டாகிடும். ஓகேங்களா? அப்போ பொதுவாக 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது தான் நல்லது. அந்த இடத்த எந்த விதமான பாவக்கிரகங்கள் பார்க்காம இருக்காமல் இருந்து, ஆனால் அதே நேரத்தில் அந்த வீட்டுடைய அதிபதி பாவக்கிரகங்களாகவே இருந்தாலும் கேந்திர கோணங்கள் என்று இயற்கை சுபக்கிரகங்களுடைய பார்வை அல்லது சேர்க்கையை பெற்றிருக்கணும். ஓகேங்களா? 7ஆம் இட அதிபதி அப்படி சுபத்துவ தன்மையை படைத்திருக்கணும். 7ஆம் இடத்தை சுபக்கிரகங்கள் பார்க்கணும். அதாவது குரு பகவான், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன் போன்றவை பார்வை அங்கே பார்வை பெறுவதோ அல்லது அந்த இடத்துல இடம் பெறுவதோ நல்ல யோகமான மனைவி அமைவதற்கு ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பாக இருக்கும். அப்போ 7ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இல்லாமல் 7ஆம் இடத்த பாவக்கிரகங்கள் பார்க்காம சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்ட நிலைகளில் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரனும் நன்றாக வலுப்பெற்று பாவருடைய தொடர்பு இல்லாமல் சுபக்கிரகங்களுடைய தொடர்பை பெற்ற நிலைகளில் இருந்து உங்களுக்கு அந்த திருமண காலகட்டத்தில் யோகமான தசைகள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அடைமையக்கூடிய மனைவி யோகமான மனைவியாக, மனைவி வந்த பிறகு அந்த குடும்பம் முன்னேறக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ளணும். இது எல்லாருமே உங்கள் ஜாதக கட்டத்தை